ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, நாம் எல்லாம் ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு ஒன்று சென்றிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணத்துக்கேற்ற கூலியை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக தனியாகவோ அல்லது குடும்பமாகவோ ஒரு சமூகத்திலே வாழ்வதற்கு பொருளாதாரம், வியாபாரத்தில் வரக்கூடிய வருமானம் இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பல நிகழ்ச்சிகளையும் பல ஹுத்பாக்களையும் நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் எல்லோரும், தொழில் பெறுகின்ற தொழிலாளர்கள் எல்லோரும் முஸ்லிம்களாக இருக்குமாக இருந்தால் இஸ்லாம் வியாபாரத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்காமல் ஒரு முஸ்லிமுக்கு வியாபாரத்தில் இறங்குவது அது சரியான ஒரு முறை அல்ல என்பதையும் நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம். இஸ்லாமிய ஷரியா அடிப்படையிலே அதற்குரிய தீர்வுகள், அதற்குரிய ஃபத்வாக்கள், அதற்குரிய முறைமைகள் என்ன 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 இருக்கிறது என்பதை பற்றிய அந்த அறிவு ஒவ்வொரு வியாபாரிகளிடத்திலேயும் கண்டிப்பாக இருக்கத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதை போன்று மனித்தஜர கப்ல அன் யதஃபக்கஹ ஃபில் இஸ்லாம், யார் இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு முன்னால் வியாபாரத்திலே இறங்கி விடுவார்களோ இர்ததம ஃபிர் ரிபா, அவர் வட்டியிலே போய் விழுந்து விடுவார் என்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தன்னுடைய ஆட்சிக்கு கீழாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆர்டர் போடுகிறார். என்ன ஆர்டர் தெரியுமா? லா யபிஅ ஃபீ சூகினா இல்லா மன் தஃபக்கஹ ஃபித்தீன். என்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய இந்த பஜாரிலே, இந்த மார்க்கெட்டிலே மார்க்க அறிவு இல்லாதவர்கள் யாருமே வியாபாரத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது என்று அவர்கள் ஆர்டர் போட்டார்கள். இந்த செயற்பாடுகள் எல்லாம், இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், ஒரு ஊரிலே, ஒரு பஜாரிலே மார்க்கம் சம்பந்தமான பயம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் சம்பந்தமாக, பொருளாதாரம் சம்பந்தமாக என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்ற அறிவு இல்லாமல் நாங்கள் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுவோமாக இருந்தால் சமூகத்தில் யாரோ ஒரு பகுதியினர் பாதிக்கப்பட போகிறார்கள். சில நேரம் என்னிடம் பெரிய ஒரு டேலண்ட் ஒன்று இருக்கும், நான் மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக இருப்பேன், ஆனால் மார்க்க அறிவு என்னிடத்தில் இல்லை என்றால் நான் எனக்கு வருமானம் வருவதை மட்டும்தான் பார்ப்பனே தவிர என்னிடத்தில் பொருட்களை வாங்கக்கூடிய கஸ்டமர் பாதிக்கப்படுவாரா இல்லை என்பதை நான் பார்க்க மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு அந்த அறிவு எனக்கு கிடையாது, அல்லாஹ்வை பற்றிய பயம் எனக்கு கிடையாது. கபருடைய வேதனை ஒன்று இருக்கிறது, மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் தஆலா எழுப்பாட்டி எல்லாத்தையும்
நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய் என்ற கேள்வியை கேட்கத்தான் போகிறான். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லத்தான் வேண்டும் என்ற அந்த அறிவு இல்லாததனால் நான் யாரை பற்றியும் பார்க்க மாட்டேன். எடுத்த கடனை கொடுப்பதற்கு நான் முனையவும் மாட்டேன், அமானிதம் பேணுவதற்கு நான் முனையவும் மாட்டேன். இப்படி பல பிரச்சனைகள் சமூக பிரச்சனையாக மாறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய குத்துபாவில் வியாபாரம், இப்போ நாங்கள் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா, மௌத்து வரைக்கும் வியாபாரம் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வியாபாரிட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்கள் எத்தனை வருஷமா பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நான் ஒரு 30 வருடங்களாக வியாபாரம் பண்ணுறேன், 40 வருடங்களாக பிஸ்னஸில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். சரி, உங்களோட பிஸ்னஸை நீங்கள் எப்போ நீங்கள் முடிக்க போறீங்கன்னு கேளுங்க பார்ப்போம். உங்களோட பிஸ்னஸை நீங்கள் எப்போ முடிக்க போறீங்க? யாராவது டேட் சொல்லுவாங்களா? இல்லை, நான் இன்னும் 2 வருஷம் தான் வியாபாரம் பண்ண போகிறேன், இன்ஷா அல்லாஹ் 2026 ஆண்டோடு நான் பிஸ்னஸுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு நான் கொஞ்சம் ஓஃப் ஒன் எடுக்க போகிறேன் சொல்லுவாங்களா மனிதர்கள்? விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு நாதிரான ஆக குறைஞ்ச 2 பேர் 3 பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டாரண்ட் தேவை. ஆனால் சொல்லக்கூடியவங்களையும் நீங்க 2 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பஜாருக்கு வர மாட்டாங்க, வருமானம் வரக்கூடிய ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் வீட்டில் சும்மா உட்காருவான். இதான் மனிதன் நிலைமை. இந்த உலகத்துல மனிதன் வியாபாரத்துல எப்ப போதும் என்ற மனசை எடுப்பான் தெரியுமா? அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக மனிதர்களுடைய பண்பை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்றாங்க தெரியுமா? இந்த ஆதமுடைய பிள்ளைகள், இந்த மனிதர்கள் எப்படி தெரியுமா? லவ் கானல் இப்னி ஆதம், எங்களுக்கு இந்த மனிதர்களுக்கு வாதியானி மின் மாலின், ஒரு ஹதீஸ்ல வருது தங்கம் என்று வருது, இன்னொரு ரிவாயத்தில் பொருளாதாரம் என்று வருது. 2 மிகப்பெரிய பள்ளத்தாக்கு அளவுக்கு பிரமாண்டமான மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த வெட்ட வெளிக்குத்தான், அந்த தாழ் நிலத்துக்கு தான் பள்ளத்தாக்குன்னு சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆதமுடைய மகனுக்கு 2 பள்ளத்தாக்கு அளவிலே பணம் இருந்தாலும், பொருளாதாரம் இருந்தாலும், தங்க கத்திகள் குவியல்கள் இருந்தாலும், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு 2 இருக்குது இல்லையா, இன்னொருத்தனுக்கு 1 தான் இருக்குது, எனக்கு 2 பள்ளத்தாக்கு அளவுக்கு பொருளாதாரம் இருக்கிறது என்று அவன் போதுமாக்கிக் கொள்வானா? போதுமாக்கிக் கொள்ள மாட்டான். இது யாருடைய தவறும் கிடையாது, மனிதனுடைய இயல்பை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவன் மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? லபுத்தகா சாலிசன், அவன் இன்னொன்று எதிர்பார்ப்பான். சில ஆட்கள் இருப்பாங்க, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, இன்னொருத்தருக்கு ஒரு பள்ளத்தாக்கு அளவுக்கு பொருளாதாரம் குமிஞ்சு நிற்கும். ஆனா இவனுக்கு அல்லாஹ் தஆலா 2 பள்ளத்தாக்கு அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தாலும் இந்த மனிதன் இயல்பு எப்படி தெரியுமா இருக்கும்? லபுத்தகா சாலிசன், 3வது ஒன்று எதிர்பார்ப்பான், எனக்கு இன்னொன்று கிடைக்கணுமே. 3 கிடைச்சிருன்னு வைங்களே, 4வது எதிர்பார்ப்பான். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கடா, வலையம்ல ஜௌஃப இப்னி ஆதம் இல்ல துராம், ஆதமுடைய மகனுடைய அந்த வாய், அதாவது அவன் ஆசை எது வரைக்கும் தெரியுமா போகும்? மண்ணை போட்டு தான் நிறைக்கணும். அது தவிர அவன் ஆசைப்பட்டு கொண்டே இருப்பான். 1 கிடைச்சா 2, 2 கிடைச்சா 3, இப்படி 1 கோடி கிடைச்சா 2 கோடி, 2 கோடி கிடைச்சா 5, 10, 15, இப்படியே இருப்பான். அப்ப உலக மனிதர்களுடைய இயற்கை என்னவென்றால், எந்த ஒரு மனிதனும் நான் இந்த வருஷத்தோட பிசினஸ் நிப்பாட்டுறேன் எனக்கு போதும் என்று யாரும் சொல்ல மாட்டார். இது மனிதனுடைய இயல்பு, இது எங்களுடைய தவறு கிடையாது. அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு இயற்கையை வைத்துத்தான் மனிதர்களை படைச்சிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மனிதனுடைய இயல்பு வைத்துக்கொள்ளும். அப்ப இப்படியான இயல்பை கொண்டு படைக்கப்பட்ட மனிதன் எந்த முறையில் நடக்க வேண்டும் என்பதை பற்றியும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப மனிதர்கள் இயற்கை என்ன? 1 கிடைச்சா 2 எதிர்பார்க்கிறது, 2 கிடைச்சா 3வது எதிர்பார்க்கிறது. இது ஓகே, இந்த நெச்சுரலோட வைத்துதான் அல்லாஹ் மனிதர்களை படைச்சிருக்கிறான். இந்த இயல்பை கொண்ட மனிதர்கள் துனியாவில் வாழ்ற நேரத்தில் எப்படி இருக்கணும், அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில் வழிகாட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க தெரியுமா? சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், கத் அஃப்லஹ மன் அஸ்லம வருஸிக கஃபாஃபன், இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் யார் தெரியுமா? யார் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவருக்கு போதுமான அளவு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொடுக்கப்பட்டதற்கு பிறகு வகன்னஹு அல்லாஹு பிமா ஆதா, அல்லாஹ் எனக்கு இப்ப எதை தந்திருக்கிறானோ இருக்கிறதை போதும் என்ற மனசோடு எதிர்கொள்றான் பாருங்க, இருக்கிறதற்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான் பாருங்க, இருக்கிறதை கொண்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்வோம் என்று நினைக்கிறான் பாருங்க, இவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, 1 கிடைச்சா 2 கிடைக்கணும்னு ஆசைப்படுற மனிதன் அது அவனுடைய பண்பு. இந்த பண்பு கொண்ட மனிதர்கள் வெற்றி பெறணும் என எப்படி வாழணும் தெரியுமா? இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளணும். இருக்கிறது எதுவோ, அல்லாஹ் எனக்கு எதை ரிஸ்காக தந்திருக்கிறானோ, எதை வருமானமாக இப்ப தந்து கொண்டிருக்கிறானோ, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். ஆனா இன்னும் ட்ரை பண்றோம். இப்ப நான் யாருக்கும் சொல்ல வரல, இருக்கிறத கூட அப்படி இருங்க,
வேறு வியாபாரங்கள் ஈடுபடாதீங்க. அதை இஸ்லாம் அப்படி சொல்லல. இஸ்லாம் என்ன எதிர்பார்க்க தெரியுமா? நேரங்கள் தொழுக முடிஞ்சாச்சா, அல்லாஹ் கூடிய ஹக்குகளை கொடுக்கறதெல்லாம் முடிஞ்சாச்சா, ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியில பறந்து போங்க, பொருளாதாரத்தை தேடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் தேடுகிற நேரத்தில் சகோதரர்களே, அப்பப்ப எது நமக்கு கிடைக்குதோ அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு அல்லாஹ் தந்துட்டான், நாளைக்கு அல்லாஹ் தந்துட்டான். போன வருஷத்துக்குரிய எல்லா வேலைகளையும் நான் 100 வேலை எதிர்பார்த்து வச்சிருந்தேன், அதில் 2ஐயாவது அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும். இருக்கிறத போதுமாக்கிக் கொள்ளணும். இல்லைன்னு நினைங்க சகோதரர்களே, இருக்கிறத போதுமாக்க கொள்ளாம இருந்தா எங்கட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். ஒன்றோ அகீதா ரீதியான பாதிப்புகள் எங்கட வாழ்க்கையில வரும். அது எப்படி வருது? இப்ப நான் ஒன்று எதிர்பார்த்து வேலை செய்யறோம், ஒரு ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து ஒரு பிசினஸ்ல இறங்குறோம், ஆனா எதிர்பார்த்தது கிடைக்கல. இப்போ ஒரு காரணத்தினால் தான் அந்த எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைக்கலாட்டி மனிதர்களுடைய வாயிலிருந்து மார்க்கத்துக்கு முரணான வார்த்தைகள் தோணும் சகோதரர்களே. மார்க்கத்துக்கு முரணான வார்த்தைகள் தோணும். எப்படி தோணும்? உதாரணத்துக்கு வைங்களேன், நாங்க ஒரு ஜெம்மோட வாங்குறோம், அதை வாங்கி விற்கிறதுக்கு ட்ரை பண்றோம், நிறைய ப்ராஃபிட்டை உள்ளுக்கு சேர்த்து 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஜெம்மை ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ட்ரை பண்றோம்னு வைங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப 4 பேருக்கு மஷூரா பண்றோம். இப்ப ட்ரை பண்ணத்தோட ஒருத்தர் ஐடியா சொல்லுவார், என்ன தெரியுமா? நீங்க ரஃப்ல வாங்கி இருக்கிறீங்க, ரஃப்லே வில்லுங்கன்னுவாங்க. இன்னொருத்தர் ஐடியா சொல்லுவார், என்ன தெரியுமா? இல்ல வாங்கின கல்ல கொஞ்சம் வேலை செஞ்சு பாருங்களேன், அதை கட்டன் பாலிஷ் பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் கூடுதலாக விற்கலாம 4 கருத்து வருது. இந்த மனிதன் முடிவெடுக்கிறான், இஸ்திகாரா செஞ்சோ செய்யாமல் முடிவெடுக்கிறான். இந்த ஒரு கல் இருக்குது, இதெல்லாம் இப்ப கட்டன் பாலிஷ் பண்ணி விற்க போறேன் அப்படின்றார். இவர் அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு அதை கட்டன் பாலிஷ் பண்ணி விற்கிறாருன்னு வைங்களேன். அது கட் பாலிஷுக்கு பிறகு பார்த்தா ரஃப்ல கொடுக்கிற நேரத்தில் அவருக்கு நிறைய ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான். ஆனா அதை வேலை செஞ்சதுக்கு பிறகு அதனுடைய பொறுமதி விளங்குது இல்ல, யாரும் நல்ல விலைக்கு கேட்கிறாங்கன்னு வைங்க, வாங்கின கூட கிடைக்காத நிலைமை சில நேரம் உருவாகும். இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆதமுடைய மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்க தெரியுமா? அகீதாவுக்கு முரணான வார்த்தைகள் எப்படி வரும் தெரியுமா? சரி, அநியாயம் இல்லையா? அதை ரஃப்ல வாங்கினதை ரஃப்ல வித்திருந்தால் எனக்கு இந்த லொஸ்ட் ஏற்பட்டிருக்காது, அவருடைய பேச்சை நான் கேட்டிருந்தால் இந்த லொஸ்ட் எனக்கு ஏற்பட்டிருக்காது, அவர் சொன்ன விலைக்கு கேட்ட விலைக்கு நான் கொடுத்திருந்தால் இந்த அநியாயம் எனக்கு ஏற்பட்டிருக்காது என்று மனிதன் என்ற அடிப்படை எங்களோட வாயால் அந்த வார்த்தை வெளியாகும். இப்ப சகோதரர்களை பாருங்க, இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாம் ரசூலுல்லாஹ் என்னத்தை வழிகாட்டுறாங்க தெரியுமா? நீங்க இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உங்களோட வாழ்க்கையில எது பிரயோஜனமோ அதுக்கு நீங்க ஆசை வைங்க. எதொண்டையும் நினைச்சு ஒரு இழப்பை நினைச்சு நீங்க கை சேதப்பட்டுறாதீங்க. அதனோடு சேர்த்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க, வ இன் அஸாபக ஷைஉன், உங்களோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்து வைங்க, ஒரு நஷ்டம் வந்துட்டு நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கல, இப்படி ஒரு இன்சிடென்ட் உங்களோட வாழ்க்கையில நடந்தா ஃபலா தகுல், ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க, எப்படி சொல்லாதீங்க, லவ் ஃபஅல்து கான கதா வ கதா, நான் இதை இப்படி வெட்டி இருந்தா, நான் இப்படி வித்திருந்தா, நான் இப்படி செஞ்சிருந்தா இந்த லொஸ்ட் வந்திருக்காது, இதை நான் அவருக்கு கொடுத்திருந்தா இந்த கடனுக்கு நான் மாற்றி கொண்டிருக்க மாட்டேனே, இப்படி சொல்லிடாதீங்க. இப்படி சொல்லுவீர்களாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ஷைத்தானுடைய கதவை திறந்து கொடுக்கும் என்றார். இது அகீதாவுக்கு முரணான வார்த்தை, இது அகீதா இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை தகர்க்கக்கூடிய வார்த்தை. மாற்றமாக என்ன சொல்லணும்? ஒரு லொஸ்ட் ஒன்று வந்துட்டு, எதிர்பார்க்காத ஒரு தாங்க முடியாத லொஸ்ட் ஒன்று வந்துட்டு என்ன சொல்லணும் தெரியுமா? கத்தர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இது இருக்குது, அல்லாஹ் நாடினது நடந்துச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ் நாடினது நடந்துச்சு. ஃபியூச்சர்ல இந்த பிழை வராம, இந்த தவறு நடந்து விடாமல் எப்படி எங்களுடைய வியாபாரத்தை பாதுகாக்கலாம், இந்த மெத்தடை தான் தேடணுமே தவிர நடந்து முடிஞ்சதை வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட தந்ததால இது நடந்துச்சு, இப்படி செஞ்சதால இப்படி நடந்துச்சு, இப்படி நாங்க ஃபைன் லவ் அரபிக்ல இதை யூஸ் பண்ண நேரத்தில் இந்த லாம் வாவ் லவ் என்ற வார்த்தையை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ரசூல் அந்த வார்த்தையை சொல்லியே சொல்றாங்க, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி இப்படி நடந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமே என்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ண கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? வர்த பிமா கஸமல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கென்று எதை எழுதி உங்களுக்கு பங்காக தர்றானோ இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். தகுல் அக்னன் நாஸ், அப்பதான் நீங்க அல்லாஹ் தந்தனை ஏற்றுக்கொண்டீங்கன்னா மனிதர்களில் மிகப்பெரிய பணக்காரர் நீங்க தான், மிகப்பெரிய பணக்காரர் நீங்க தான். ஏன்? அல்லாஹ் தந்ததை அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொண்டு. இன்னொரு ஹதீஸை பாருங்க, நபிகள் சொல்றாங்க, லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் அரப். இன்றைக்கு நம்ம உலகத்துல யாரை பார்த்து பணக்காரர் என்று சொல்றோம்? யார்கிட்ட கோடியில காசு இருக்குதோ,
யார்கிட்ட மாடி வீடுகள் இருக்குதோ, யார் ஒரு 10-15 ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கிறாரோ, யார் எத்தனையோ காணிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்களோ, 4-5 வெஹிக்கிள் வச்சிருக்கிறாங்களோ, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்களோ, இவங்களை பார்த்து நாங்க சொல்றோம் இவர் மிகப்பெரிய பணக்காரர் இல்லையா? இது பொருளை வச்சு சொல்றோம். இஸ்லாத்தினுடைய பார்வையில் சகோதரர்களே, உண்மையான பணக்காரர் யார் தெரியுமா? கொஞ்சம் இருந்தாலும் மனசுல பணக்காரன். தெரியுமா உங்களுக்கு? இருக்கிறது ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தர் கேட்கிறார், பொருளாதாரம் எப்படி இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது இவற்று ஒரு வாகனம் இல்லை, ஒரு வீடு இல்லை, காணி இல்லை, சொத்து செல்வங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனா அவன் பொருளாதாரத்தை பத்தி கேட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்றார். எதை வச்சு சொல்றாரு தெரியுமா? அல்லாஹ் எதை அவருக்கு கொடுத்தானோ அதை போதும் என்ற மனசோடு ஏற்றுக்கொள்கிறார். அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க? உண்மையான பணம், உண்மையான செல்வம் எது தெரியுமா? போதும் என்ற மனசு. இன்னைக்கு பாருங்க பாப்போம் சகோதரர்களே, எவ்வளவு கோடியில மில்லியன் கணக்கு காசு இருந்த வேலையில அவன் உள்ளத்துல நிம்மதி இல்லாச்சு, எவ்வளவு பணம் இருந்த வேலையில வீட்டுல மனைவியோடு சந்தோஷமாக அவன் வாழலாச்சு, எவ்வளவு பொருளாதாரம் இருந்த மேல வீட்டுல பிள்ளைகளோடு மனைவிகளோடு குடும்பம் சகிதமாக அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளலாச்சு. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கட வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஹக்கு இருக்குது. இன்னைக்கு ஒரு மனிதன் பிசினஸ் பண்ற டைமை பாருங்க பார்ப்போம், எவ்வளவு நேரம் வியாபாரம் பண்றாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போனீங்கன்னா 8 ஹவர்ஸோட வேக் முடிஞ்சாச்சு, ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா 8 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸோட வேக் முடிஞ்சாச்சு. ஆனா பிசினஸ் பண்றவங்கள்ட்ட கேளுங்க பார்ப்போம், நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வியாபாரம் பண்றீங்க? சில ஆட்கள் 2 ஹவர் 3 ஹவரோட முடிஞ்சிருவாங்க. ஆனாலும் நடுநிசையில ஜாமத்துல எத்தனை மணிக்கு வியாபாரம் வந்தாலும் நம்ம செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு தேவை எப்படியாவது செஞ்சு செஞ்சு ப்ராஃபிட் சேர்க்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா? உன்னோட வாழ்க்கையில் உனக்கு தூக்கத்துக்கு ஒரு ஹக்கு கொடு, கண்ணுக்குரிய ஹக்க தூங்கு, மனைவிக்குரிய ஹக்கை கொடு, மனைவிக்கு நேரத்தை ஒதுக்கு, பிள்ளைகளோட நேரத்தை கழிவு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கனாஅத் வியாபாரத்துல தன்னிறைவு அடைவது எப்பொழுது என்று யாத்தியாவது கேட்டால் அதற்குரிய கேள்விக்குரிய பதில் என்ன தெரியுமா? நீங்க எப்பப்பா உங்களோட பிசினஸ் உங்களுக்கு போதும் என்ற முடிவுக்கு வருவீங்கன்னு கேட்டால் எல்லா மக்களோட வாயிலிருந்து பதில் வராது. ஆனா இஸ்லாம் அதுக்கு பதில் சொல்லுது. குர்ஆன் அல்லாஹ் பதில் சொல்கிறான். சூரத்து தகாசுரை படிச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்ஹாகுமுத் தகாசுர், மனிதர்களே உங்களை இந்த உலகத்துடைய செல்வங்கள் பொருளாதாரங்கள் எல்லாம் மார்க்கத்தை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் இபாதத்துகளை விட்டும் உங்களை திசை திருப்பி கொண்டிருக்குது, உங்களை பராக்காக்கி கொண்டிருக்குது. ஃபுல் பிஸியா இருக்கிறீங்க, தொழுறதுக்கு நேரம் இல்லை, மனைவியோடு பேசுறதுக்கு நேரம் இல்லை. இபாதத் எந்த அளவுக்கு என்றால் மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறது என்பது சதக்கான ஹதீஸ்ல வருது. அது நீங்க கொடுக்க வேண்டிய ஹக்கு. மனைவியோட நேரத்தை ஒதுக்குங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க நினைச்சா 6 மாசம் வெளியே போய் நிக்கிறோம், 2 வருஷம் வெளியே போய் நிக்கிறோம், வருடக்கணக்காக வெளிநாட்டுல போய் வேலை செய்யறோம்டா எப்பயாவது நம்ம மனைவி கிட்ட அனுமதி கேட்டிருக்கிறோமா? சில ஆட்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க ஆண்கள் மனைவி கிட்ட எதுக்கும் அனுமதி கேட்க தேவையில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகார விஷயத்துல நீங்க அனுமதி கேட்க தேவையில்லை. ஆனால் நீங்க மனைவியை விட்டு பிரிந்து நிற்கின்ற விடயத்துல கண்டிப்பாக அனுமதி கேட்கும். மனைவியோட பொருத்தத்தை நீங்க எடுக்கணும். இது ஆட்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் திருமணம் முடிச்சு கொடுக்கப்படுது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? வாலிபர்களே, யாருக்கு சக்தி இருக்குதோ அவர்கள் திருமணம் முடிவுன்றாங்க. பின்னாடி 2 காரணம் சொல்றாங்க. ஃபைன்னஹு அகது லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். வயசுக்கு வந்தா சக்தி இருந்தா திருமணம் முடிச்சா அவங்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? கண் பார்வையை தாழ்த்திக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு திருமணம் முடிக்கிறோம். ஊர்ல எல்லாரும் முடிக்கிறாங்க, திருமணம் முடிக்கிறோம். புதிய மாப்பிள்ளமா 1 வருஷம் இருக்கிறோம், அதுக்கு போறோம். மனைவி எங்கேயோ நாங்க எங்கேயோ. மனைவி 1 வருஷமா நாட்டுல, நாங்க 1 வருஷமா வெளியில. மனைவி இந்த நாட்டுல, நாங்க 4 வருஷம் வெளியில. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த உடலியல் தேவைகள் என்பது இன்றைக்கு அதுவும் இந்த பொருளாதாரத்துல போதும் என்ற மனசோட பிணைஞ்சிருக்கு. சில மனைவிமார்கள் ஹஸ்பண்ட சொல்லுவாங்க, நீங்க வெளிநாடுலாம் போக தேவையில்லை, நாட்டில இருந்து ஏதோ சம்பாதிங்க, நம்ம சந்தோஷமாக வாழ்வோம். இல்ல, இன்னும் பொருளாதாரத்தை தேடணும், நிறைய தேவை என்று மனைவியுடைய ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக தள்ளிவிட்டு அவர்கள் தன்னந்தனியாக போய் சம்பாதிக்க பார்க்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சம்பாதிப்பது தவறு கிடையாது. குர்ஆன்ல அனுமதி இருக்குது. ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில நீங்க பறந்து போக வேண்டாம். அது உள்நாட்டிலையும் பறந்து போகலாம், வெளிநாட்டுக்கும் போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால்
மனைவியை விட்டு பிரிகின்ற விடயத்தில் அவங்களையும் பொருத்தத்தை கேட்கணும் என்பதைத்தான் இஸ்லாம் பல ஹதீஸ்களினூடாக பல சம்பவங்களினூடாக நமக்கு உணர்த்துகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதர்கள் அடிப்படையில் நாங்கள் கோடியில சம்பாதிப்பதற்கு வெளியில போய் நிற்போம். என்ன காரணம்? எங்களுக்கு போதா, கிடைக்கிறது போதா அப்படின்னு வெளியில போய் நிக்கிறோம். ஆனா இன்னொருத்தன் அவன் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 2000 ரூபாய் சம்பாதிக்கிறான், போதும் என்ற மனசோடு குடும்பத்தில் வாழ்றான். அவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சுத்தி திரிகிறான், வைஃபை கூட்டுக்கொண்டு எல்லா இடத்துக்கும் போறான், வைஃபோடு வேகத்தை எடுத்து அவன் கதைச்சு கொண்டு இருக்கிறான். பிள்ளைகளோட தர்பியாக்களை பார்க்கிறான், ஓதுறாங்களா, படிக்கிறாங்களா, இந்த பிள்ளைகள் யாரோட பழகிறாங்க, குமரி பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்களா, மார்க்கத்தோடு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா, இதை பார்க்க நேரம் இருக்கு. இப்ப யார் இது சிறப்புக்குரியவங்க? இப்ப மறுமையில போய் உங்கள்கிட்ட கேட்டா, நீ ஏன் உன் வைஃபை பார்க்கல, ஏன் உன் பிள்ளைகளை பார்க்கல, ஏன் குடும்பத்தை பார்க்கல? யாருலா எல்லாம் பார்க்கிறேன், பொருளாதாரம் பொருளாதாரம் தேவை தேவை என்று நான் மனைவியை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு அவங்களை பார்க்காம நான் குடும்பத்துக்காகத்தானே அல்லா உழைச்சாலும் சரி வருமா? நீங்க உழைக்கிறது குடும்பத்துக்கு தான், நீங்க கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை தேடுறது உங்களோட பிள்ளைகளுக்கு வீடு கட்டுறதுக்கு தான், மனைவியை சொகுசாக வாழ வைக்கிறதுக்கு தான். ஆனா நான் கேட்கிறேன் சகோதரர்களே, அந்த யங் ஏஜ்ல அந்த இளமை துடிக்கின்ற அந்த வயதுல மனைவிமார்களை தனியாக வச்சுட்டு நம்ம சம்பாதிச்சு எங்களுக்கு 45 வயசு 50 வயசு தாண்டி மனைவிக்கு 40 வயசு தாண்டத்துக்கு போறோம். இப்ப ஜொலியா இருப்போம், அது நடக்குமான்னு கேட்கிறேன். இப்ப குடும்ப வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணும் நடக்குமான்னு கேட்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்தந்த வயதுக்கு அந்தந்த வேலைகள் ஈடுபட வேண்டும். அதனால நாங்க மனைவியையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பெற்றோர்களையும் ஊரையும் சமூகத்தையும் அரவணைத்துக் கொண்டு எந்த லெவல் எங்களுக்கு வியாபாரத்தில் ஈடுபட்டு பொருளாதாரத்தை திரட்ட முடியுமோ அந்த லிமிட்ல நாங்கள் ஈடுபடணுமே தவிர எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு பொருளாதாரம் மாத்திரம்தான் என்னுடைய டார்கெட் நாங்கள் உழைப்போமாக இருந்தால் உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை இழந்த சமூகத்தில் நாங்கள் மாறிவிடுவோம். அடுத்ததாக சகோதரர்களே, குர்ஆன்ல சூரத்து தக்காசுர்ல என்ன சொல்றான்? உங்களை எல்லாம் எங்களை எல்லாம் எல்லா மக்களையும் இந்த உலகத்துடைய பொருளாதாரம் மார்க்கத்தை விட்டும் திசை திருப்பி விட்டது. எதுவரைக்கும் இந்த பிஸி, எதுவரைக்கும் இந்த திசை திருப்பு நடக்கும் தெரியுமா? ஹத்தா சுருத்துமுல் மகாபிர், கபறுகளை போய் சந்திக்கும் வரைக்கும் தான் எல்லா பிஸியும் எப்ப நடக்கும்? எங்களுக்கு பிஸி என்ற கூட கூப்பிடுற வாங்க போ, ஒரு பயணம் இருக்குது இல்லப்பா, பிஸியா இருக்குது, ஒருத்தர் வியாபாரம் பண்ணணும், அங்க போகணும், இங்க இருக்கணும் சொல்றீங்க தானே. எதுவரைக்கும் இந்த பதில சொல்லுவீங்க? ஹத்தா சுருத்துமுல் மகாபிர், கபறுகளை போய் சந்திக்கும் வரைக்கும் தான் இந்த பதில். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். இந்த சௌஃப தஅலமூன் சௌஃப தஅலமூன் கிட்ட கிட்ட 2 முறை அல்லாஹ் சொல்றான். இதுக்கு தஃப்சீர் உலமாக்கள் என்ன விளக்கம் சொல்றாங்க தெரியுமா? இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்ற நேரத்துல நாங்கள் உலகம் 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 என்று அப்படி உலகத்தின் பக்கமே பயணித்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் கபருக்கு போற நேரம் வந்தாச்சுன்னா எல்லாத்துக்கும் விடை கொடுத்துக்கும் நம்ம கபருக்கு தான் போகணும். ஆனால் ஒரு மனிதன் கபருக்கு போய் அவனை வச்ச உடனே கபூர்ல கேள்விகளுக்கு கேட்கப்படும். அந்த நேரத்தில் சௌஃபத் ஆலமூன் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். முதலாவது சௌஃபத் ஆலமூன் கபருக்கு போட உங்களுக்கு விளங்கும். இரண்டாவது அல்லாஹ் திரும்ப சொல்றாங்க தெரியுமா? நீங்க எல்லாரும் பாடமாக்கி இருப்பீங்க, அல்ஹாகுமு தகாசுர் ஹத்தா சுருத்துமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். சௌஃப தஅலமூன் 2 இடத்துல வருது, கிட்ட கிட்டால வருது. முதலாவது சௌஃப தஅலமூன் என்ன அர்த்தம்? நீங்க அறிந்து கொள்வீங்க, பிறகு அறிந்து கொள்வீர்கள் என்றால் இந்த உலகத்துல பிஸி 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 என்று மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு பொருளாதாரத்தின் பின் மட்டும் பயணித்தவர்கள் கபருக்கு போனதுக்கு ஒரு விலங்கெடுப்பாங்க. நான் ஏண்டா இதுக்கு பின்னாடி முழுமையாக போனேன். இரண்டாவது சௌஃபத் ஆலமூன் தெரியுமா? மறுமை நாளையில மஹ்ஷர்ல அல்லாஹ் விசாரிக்கிற நேரம் நீ எப்படி சம்பாதிச்சாய், எப்படி செலவழிச்சாய், உன மனைவியை நீ எப்படி பார்த்தாய், உன பிள்ளைகளோட விஷயங்கள் எப்படி நடந்து கொண்டாய், இந்த கேள்வி எல்லாம் அடுக்கடுக்காக வருகிற நேரம் சௌஃபத் ஆலமூன் நீங்க விளங்கிக் கொள்வீங்க என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறார். எனவே சகோதரர்களே, எங்க எல்லாருக்கும் இந்த உலகத்தை விட்டும் விடை கொடுத்து போகிற ஒரு நாள் வரும். அதை ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே தான் சகோதரர்களை சொல்கிறோம், இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு எதை தந்திருக்கிறானோ அதுல நம்ம ஹராம் கலக்காம, அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதித்தல் கடக்காம, நாங்க இன்னொருத்தனுக்கு கடனை வச்சு போட்டு நாங்க வெளியில ஜாலியா ட்ரிப் போனோம். எங்களோட வேலையெல்லாம் நடக்குது. நாங்க வாகனம் வாங்குறோம், மாடி வீடு கட்டுறோம், பிள்ளைகளோட திருமணத்தை பெரிதாக செய்யறோம், எல்லா வேலையும் நடக்கும். ஆனா இன்னொருத்தருக்கு நம்ம கடன் கொடுக்க இருப்போம். அவனை கண்டா சலாமும் இல்லை, கலாமும் இல்லை, பேசுறதும் இல்லை, ஒன்றுமே இல்லை. கடன் எடுத்தது மறுமையில பாத்துக்கிறோம். அடுத்தது சகோதரர்களே, கடன் சம்பந்தமாக தனியாக பேச வேண்டிய ஒரு டாபிக் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை விளங்கணும். நான் உங்கள்கிட்ட ஒரு பொருளை எடுக்கிறேன், அந்த பொருளை எடுத்துற இன்னொருத்தனுக்கு வியாபாரம் பண்ணணும் வைங்களேன். நான் உங்கள்கிட்ட எடுத்தது உண்மை, 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருளை உங்கள்கிட்ட இருந்து நான் எடுத்தேன். நான் இன்னொருத்தனுக்கு அதை விற்பனை செஞ்சிருக்கிறேன். அவர் எனக்கு கடன் வச்சுட்டார்.
அவர் எனக்கு கடன் வச்சுட்டார், உண்மை. அவர் எனக்கு காசு தரவே இல்லை. ஆனால் இவர்கிட்ட எடுத்த பொருளுக்கு நான் கொடுக்கணுமா இல்லையா? நான் கொடுக்கணுமா இல்லையா? நான் பொறுப்பா இல்லையா? யாருக்காவது மறுமையில போய் சொல்லணுமா, நீ ஏப்பா இந்த மனிதனுக்கு கடனை கொடுக்கலன்னு? இல்லையா, நான் இவருக்கு வித்தேன், அவருக்கு காசு தரல, அதனால அவருக்கு கொடுக்கல. இந்த காரணம் சரிப்பட்டு வருமானு கேட்டு இன்னைக்கு சர்வசாதாரணமாக கடனை வச்சுட்டு கடனை கேட்கறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆஜியார், இனிமே கேட்டு வரவானோம், நான் உங்களோட பொருள் எடுத்து இவருக்கு தான் விற்பனை செஞ்சிருக்கிறேன், அவரு காசு தரல, அவர் எனக்கு கடனை வச்சுட்டு போயிட்டார், நாட்டை விட்டு வெளியே போயிட்டார், அவரு தராம எனக்கு தர முடியாது. முடிஞ்சா போலீஸுக்கு போங்க, கோர்ட்ஸுக்கு போங்க, உலகத்தில் எங்கெல்லாம் போக முடியுமோ போய் 7 முறை எடுத்து காட்டுங்க பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரி, இது பேச்சாண்டு கேட்கிறேன். ரசூல் என்ன சொல்றாங்க தெரியுமா? நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்தா அன்ஹு. ஒரு முஃமின் மௌத்தானு வைங்களே, ஒரு மனிதன் மௌத்தாயிட்டான், தொழுகிறார், ஓதுறார், ஹஜ்ஜி செஞ்சார், உம்ரா செஞ்சார், சதகாக்களை கொடுத்தார், எல்லா இபாதத்துக்களையும் செஞ்சார், இவர் மௌத்தாயிட்டார். ஆனால் ஒருத்தர் கடன் கொடுக்க இருக்கிறார். ரசூல் சொல்றாங்க, இவருடைய ரூஹ் அந்தரத்துல தொங்க விடப்பட்டிருக்கும். முஅல்லகத்துன் பிதைனிஹி, கடனோடு அந்தரத்தில் இருக்கும். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா யுக்தா அன்ஹு, அந்த கடனை அழைக்கப்படும் வரைக்கும். இந்த நிலைமை நமக்கு தேவையான்னு கேட்கிறேன். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நிக்கிறாங்க, ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அந்த தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஜனாசாவை தொழுங்கன்றாங்க. ரசூலை கேட்டாங்க, என்ன கேள்வி தெரியுமா? இவர் எந்த ஊர், யார்கிட்ட யார், நான் தொழுவிக்கட்டுமா? அப்படியெல்லாம் கேட்கல. ரசூலை கேட்டாங்க, இவர் யாருக்காவது கடன் கொடுக்க இருக்கிறாரா? யாருக்காவது கடன் கொடுக்க இருக்கிறான்னு கேட்கிறாங்க. அப்ப ஒரு மனிதர் சொல்றார், ஆம் யா ரசூல், இவர் இன்னாருக்கு கடன் கொடுக்கணும். அப்படியா? சல்லு அலா சாஹிபுக்கும், இவர் கடனோடு மரணிச்சிருக்கிறார், உங்களோட தோழருக்கு நீங்களே தொலைவிச்சுக்கோங்க. ரசூலை போயிட்டாங்க. இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுது. அதே கேள்வி ரசூலை கேட்கிறாங்க, இவர் யாருக்காவது கடன் கொடுக்க இருக்கிறாரா? ஆம் யா ரசூல் என்றார். இவர் கொடுக்க வேண்டிய கடனை எப்படியாவது கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது சொத்துக்களை விட்டுட்டு போயிருக்கிறாரா? இவருடைய பேர்ல ஏதாவது சொத்துக்கள் இருக்குதா? ஆம் யா ரசூலுல்லாஹ், இவர் விட்டுட்டு போயிருக்கிறார். அப்ப உடனே ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறார். இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அவருக்கும் அதே மாதிரி கேட்கிறாங்க, எப்படி இவர் கடன் கொடுக்க இருக்கிறாரா? ஆம் கொடுக்க இருக்குது. இவர் ஏதாவது சொத்துக்களை விட்டுட்டு போயிருக்கிறாரா? அதை வித்தாவது கடனை கொடுக்கறதுக்கு இல்லை யா ரசூலுல்லாஹ். அப்படி ஒன்றுமே இல்லை. உடனே ஒரு சஹாபி முன்னுக்கு போறார். முன்னுக்கு போய் சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மனிதர் கொடுக்க வேண்டிய கடனை நான் பொறுப்பெடுக்கிறேன், இவருடைய கடனை நான் பொறுப்பெடுக்கிறேன், நீங்க தொழுவீங்க யா ரசூலுல்லாஹ்ன்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க இந்த ஜனாசாவுடைய கடனை நீங்கள் பொறுப்பெடுப்பீர்களா? ஆம் என்ற உடனே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவுக்கு போய் தொழுகை நடத்தினார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உயிரை விட மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் கடனோடு மரணித்தவருக்கு அவர் தொழுகை நடத்த முன்வரவில்லை. சகோதரர்களே, தொழுகை நடத்த முன்வரவில்லை. நாங்க கடன் பட்டுட்டோமா, எங்களால் கொடுக்க முடியலையா, யாருக்கு கடன் பட்டோமோ அவங்களை நல்ல முறையில் அணுகி அவங்களோட மனசு குளிர்ற மாதிரி பேசி எங்களோட ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வச்சு, இங்க பாருங்க நான் கடனுக்கு மாட்டிக்கொண்டேன், அல்லாஹ்க்காக கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கண் குளிர்ற மாதிரி மனசு குளிர்ற மாதிரி பேசுறது ஒரு பக்கமாக விட்டுட்டு 7 மணி எடுத்து காட்டுங்க பாப்போம்டா, அது ஒரு மனுஷனை குளிருமா? எனக்கு நீங்க கடன் தர இருக்கிறீங்க, கடனை வச்சுக்கூட நீங்க ஏண்ட முன்னாடி ஏர்போர்ட்டை தாண்டி வெளிநாட்டுக்கு ட்ரிப் போறீங்க, எனக்கு முன்னாடியே உங்களோட பிள்ளைகளோட திருமணத்தை ஜாம்னு செய்யறீங்க, அது எனக்கு மனசு பொறுக்குமான்னு கேட்கிறேன். அது பிள்ளையான அணுகுமுறை. அதே நேரத்தில் நான் உங்களுக்கு கடன் தர இருக்கிறேன், நான் கடைக்கு போய் ஒரு 300 ரூபா 400 ரூபா கொடுத்து சாப்பாடு பார்சல் வாங்குறேன், நீங்க காண்றீங்க, நீங்க என்ன சொல்லுங்க, அவன் பசிக்கு சாப்பிடத்தானே வேணும், நீங்க கூட துவா செய்வீங்க. எனவே யாரெல்லாம் கடன் கொடுக்க இருக்கிறீங்களோ, நம்ம எல்லாம் யாருக்கு கடன் கொடுக்க இருக்கிறோமோ, வியாபார கடனாக இருந்தாலும் சரி, ஏனைய கைமாத்து கடனாக இருந்தாலும் சரி, முதலாவது நம்ம எக்ஸெப்ட் பண்ணணும். ஆம், நான் கடன் தரத்துக்கு இருக்கிறேன், அது உண்மை, என்ற பிள்ளை நான் தருகிறேன். இப்படி ஒரு நல்ல ஒரு முறையில கடன் விஷயம் தனியாக பேசப்பட வேண்டிய பகுதி. சகோதரர்களே, நாங்க போதும் என்ற மனசு எங்களோட வாழ்க்கையில வந்துட்டோம்டா, அந்த கடன் விஷயத்திலையும் எங்களோட வாழ்க்கையில சீரான திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் கொண்டு வர முடியும் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருடைய வாழ்க்கையிலையும் இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனப்பாங்கையும், கடன் இல்லாமல் இந்த துனியாவை விட்டு மௌத்தாகுவதற்குரிய பாக்கியத்தையும் வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين
والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வியாபாரத்தில் பொருளாதாரத்தை திரட்டுவதில் எப்பொழுது நாங்கள் போதும் என்ற அந்த தன்னிறைவை அடையப் போகிறோம் என்ற அந்த கேள்விக்குரிய பதில் எங்களுடைய மௌத்து தான் இந்த உலகத்தை விட்டு எங்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் இடையிலான பிரிவினையை ஏற்படுத்த போகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இருக்கிற காலம் ஹலாலாக சம்பாதிச்சு கிடைப்பதை கொண்டு போதும் என்ற மனசோடு வாழ்ந்து மனைவிமார்களோடு, பிள்ளைகளோடு, குடும்பத்தார்களோடு, ஊர் மக்களோடு நிம்மதி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலைமையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனைவரும் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா சகோதரர்களே, இப்பொழுது எங்களோட கையில ஒரு கோடி பணம் இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளும், ஒரு 10 கோடி பணம் இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளும். எங்களோட மனசு என்ன சொல்லும், அதை மாதிரி டபுளாக எப்படி பெருக்கிறது, கொடுக்கிறது எடுக்கிறது அதெல்லாம் ஒரு பகுதி. ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற நேரத்தில் பின்வருமாறு சொல்லுகிறார், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. மக்களே, நான் உங்களுக்கு தந்ததுல இந்த உலகத்துக்கு நாங்கள் எல்லாரும் வார நேரத்தில் ஒன்றும் இல்லாம ஜீரோவாக வந்தோம். அப்ப அல்லாஹ்வுக்கு உரிமை இருக்குது. அல்லாஹ் உரிமையோடு சொல்கிறான், நான் உங்களுக்கு தந்த பொருளாதாரத்தில் இருந்து நீங்க செலவழிங்கன்றான். அல்லாஹ் என்ன எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, எப்ப செலவழிங்க, மௌத்து வருவதற்கு முன்னாடி செலவழிங்க. அஹதகுமுல் மௌத், மௌத்து வர்றதுக்கு முன்னாடி செலவழிங்க. அப்படி இல்லாட்டி என்ன தெரியுமா நடக்கும், மௌத்து வந்தாச்சு, மலக்குள் மௌத்து வந்து ரூஹை கைப்பற்றுகிற நேரத்தில் அந்த அடியான் எப்படி உணர்வான் தெரியுமா, ரப்பி என்னை படைத்தவனே, லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இப்ப நீ அந்த ரூஹை கைப்பற்ற வந்துட்டாய், கொஞ்ச நேரம் எனக்கு செகண்ட் கணக்கு, நிமிஷ கணக்கு, என் ரூஹை கைப்பற்றுகிற நேரத்தை கொஞ்சம் பிற்படுத்தினால் இருக்கிறது எல்லாத்தையும் சதக்கா கொடுத்துட்டு சாலிஹீன்களோட கூட்டத்தில் நான் சேர்ந்துட்டு வந்துடுறேன், அப்ப இந்த ரூஹை கைப்பற்றுறேன் அந்த மனிதன் உணர்வான். அல்லாஹ் சான்ஸ் தருவானா? தரவே மாட்டான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரூஹை கைப்பற்றுகிற நேரத்தில் இவர்கள் உணர்வார்கள், ரப்பிர்ஜிஊனி, யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் திருப்பி அனுப்பு, லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரத், இதெல்லாத்தையும் நான் விட்டனோ எல்லா சாலிஹான அமல்களையும் நான் செஞ்சுட்டு வாரேன், அதுக்கு பிறகு இந்த ரூஹை எடுத்துறேன் அவன் கெஞ்சுவான், கதறுவான். ஆனா அல்லாஹ் சொல்லுவான், அதெல்லாம் கேட்காதீங்க, இன்னஹ கலிமத்துஹு வ காயிலுஹா, அது சும்மா அவன் சொல்ற ஒரு வார்த்தை, அது சும்மா உணர்ற வார்த்தை, அதை விட்டு போட்டு அந்த ரூஹை கைப்பற்றுங்க என்று அந்த மலக்குள் மௌத்துக்கு சொல்லப்படும் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, எல்லாருக்கும் தெரியும், வயதடிப்படையில் பார்ப்பதாக இருந்தால், வயது அடிப்படையில் பார்க்கிறதாக இன்னைக்கு 65, 70, 75, 80 கூட எல்லாரும் மன்னரையை சந்திக்கிற நிலைமை தான். 95% மக்கள் நிலைமை இப்படித்தான் இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரியும், நான் ஒவ்வொரு நாளையும் தாண்ட என் கபருக்கு போற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது, தாண்ட நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்ப நான் எவ்வளவு குயிக்க ஆயத்தமாகணும், நான் இந்த பொருளாதார ரீதியாக எவ்வளவு ஆயத்தமாகணும், எவ்வளவு கொடுக்கணும், கடந்த விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கணும், வியாபாரத்தில் ஹராம் ஆனால் பேணுகின்ற விஷயத்தில், ஏமாத்துகின்ற விஷயத்தில், அடுத்தவனுக்கு துரோகம் செய்கின்ற விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிக கவனமாக எங்களுடைய வாழ்க்கையில நுணுக்கமாக ஈடுபட வேண்டும் சகோதரர்களை. கடைசியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜனாசா சுமந்து செல்லப்படுகிற நேரத்தில் 2 அரபு வார்த்தைகளை சொல்றாங்க. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட ஹதீஸ், முஸ்தரீஹும் வ முஸ்தராஹும் மின்ஹுன்னு சொன்னாங்க. முஸ்தரீஹும் முஸ்தராஹும் மின்ஹு. கூடியிருந்த சஹாபாக்களுக்கு நபிகளார் என்ன சொன்னாங்கன்னு விளங்கல்ல. சஹாபாக்கள் திருப்பி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே 2 வார்த்தைகளை சொன்னீங்க தானே, முஸ்தரீஹும் முஸ்தராஹும் மின்ஹு 2 வார்த்தை சொன்னீங்க, அர்த்தம் என்னன்னு கேட்கிறாங்க. மல் முஸ்தரீஹ் வல் முஸ்தராஹும் மின்ஹு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த துனியாவுல மௌத்தாவுறவங்க 2 பேர் இருப்பாங்க. ஒரு சாரார் மௌத்தானா இந்த துனியாவில் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் விட்டு கபருக்கு ரெஸ்ட் எடுக்க போறாங்க. முஸ்தரீஹுன், நல்ல மனிதர்கள். அவங்க ஜனாஸா அறிவித்தல் சொல்லப்பட்ட நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு குடும்பத்தில் பேசிக்கொள்வோம். நல்ல மனிதர், அவர் மௌத்தாயிட்டாரா, ஏற்றுக்கொள்ளவே இல்லை, எக்ஸெப்ட் பண்ண இயலாது, அவர் மௌத்தா, எப்படி மௌத்தாச்சு, இப்படி நாங்கள் ஆச்சரியப்படுவோம், தடுமாறுவோம். நல்ல மனிதர்கள் ஜனாசாக்கள் கேள்விப்படுகிற நேரத்தில். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொருத்தரை பத்தி சொன்னாங்க, அல் முஸ்தராஹு மின், அவங்க மௌத்தானா அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லை, கபருக்கு போன அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லை, அவங்களோட மௌத்தான அவங்களோட ஜனாசாவால ஊர்ல இருக்கக்கூடிய ஏனைய மக்களுக்கு ரெஸ்ட், ஊர்ல இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு மிருகங்களுக்கு ரெஸ்ட், ஊரில் இருக்கக்கூடிய மரமட்டைகளுக்கு ரெஸ்ட்னு சொன்னார்கள்.
எனவே சகோதரர்களே, நானும் தான் நீங்களும் தான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். யா அல்லாஹ், மௌத்தாவுற நேரத்தில் அடுத்தவங்களோட மனசை நோகடிச்சு நிலைமையில எங்கட மௌத்தை எடுத்துறார், எங்கட ரூஹை கைப்பற்றுறார். ஏன் தெரியுமா? நான் மௌத்தானா நீங்க மௌத்தானா ஜனாஸா செய்திகளை மக்கள் கேட்கிற நேரத்தில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற துஆவை ஓதிட்டு நல்ல மனிதர் என்ற எங்கட நலவுகளை மாத்திரம் பேசக்கூடிய சமுதாயத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு போகணும். இதற்கு மாற்றமாக அடுத்தவங்களுக்கு நாங்கள் துரோகம் செஞ்சுட்டு கடனை வச்சுட்டு கொடுக்காம நாங்க மௌத்தா போன என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது இவ்வளவு அநியாயப்பட்ட மௌத்தாயிட்டானே, இவன் மௌத்தாவிட்டான், தப்புவான இவன். எந்த அளவுக்கு என்ன சகோதரர்களே, ஒரு ஜனாசா வீட்டுக்கு போயிருந்தேன். ஜனாசாவை எல்லோரும் பார்த்து விட்டு போகிறார்கள். ஒரு முக்கியமான தொழிலதிபர் வந்தார். நடந்த சம்பவத்தை ஒரு படிப்பினைக்காக சொல்கிறேன். அந்த இடத்துல அவர் கேட்டார், இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 2 மௌலைமார்கள் என்னோட வாங்கண்டாங்க. 2 பேர் போறாங்க. அவர் சொன்னார் தெரியுமா? இதோ இங்கே படுக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டிலே சாய்ந்து கொண்டு இப்ப ஜனாசாவாக இருக்கக்கூடிய இந்த மனிதர் இத்தனை கோடி ரூபாய் எனக்கு கடன் தர இருக்கிறார். நான் பல முறை சொல்லி பார்த்து விட்டேன், யாரும் தர்ற மாதிரி விளங்கல்ல. இந்த இத்தனை கோடி ரூபாயில இத்தனை லட்சத்தை நான் ஹலால் சொல்கிறேன். உதாரணத்துக்கு 2 கோடி என்றா 50 லட்சத்தை நான் ஹலால் சொல்கிறேன். குடும்பத்தில் போய் நீங்க சொல்லுங்க, அடுத்த 1.5 கோடியையும் கையில வைக்காத வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று ஜனாசாவை முகத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு சொல்லிட்டு போனார். அன்பார்ந்த சகோதரர்களை யாராலையும் சமாளிக்க முடியவில்லை. ஏனென்றால் கடன் வைத்த நேரத்தில் அவர் பட்ட பாடும், அவர் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளும், அதனால் அவர் பட்ட அவமானங்களையும் மறக்க முடியாது என்று சொல்லி ஜனாசா வீட்டுக்கு வந்து அந்த ஜனாசாவை பார்த்து அல்லாஹும்ம மக்ஃபிர், யா அல்லாஹ், ஜனாசா பார்த்து ஒரு துஆ இருக்குது, அல்லாஹும்ம மக்ஃபிர் லி முஹம்மத், இந்த முஹம்மதுடைய பாவத்தை மன்னிச்சிரு, வர்ஃபஅ தரஜதஹு, இவருடைய கண்ணியத்தை இவருடைய அந்தஸ்தை உயர்த்திரு. அந்த பார்த்த துஆவை ஓதினாரோ இல்லையோ அல்லாஹு ஆலம், அவர் அழைச்சி சொல்லிட்டு போறார், இத்தனை கோடி கடன் தரணும், அதை கையில் வைக்காத வரைக்கும் நான் ஹலால் சொல்லவே மாட்டேன் என்று குடும்பத்தில் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, அவங்களோட மனைவிட்ட சொல்லுங்க, ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டார். நான் கேட்கிற சகோதரர்களே, நானும் தான் நீங்களும் தான் எல்லாரும் மௌத்தாக போக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய ஜனாசாவை கட்டிலே வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி யாரும் கை நீட்டி சொல்லுகின்ற அளவுக்கு எங்களுடைய நிலைமையை வைத்திடக் கூடாது. அதுக்குரிய சிச்சுவேஷனை நாங்களும் இருந்து விடக் கூடாது என்பதற்காக நாங்கள் கொஞ்சம் தூங்குறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸாக இருந்து முஹாசபா பண்ணணும். நான் யாருக்கு கடன் கொடுக்க இருக்கிறேன் எழுதுங்க, மனைவிமார்கிட்ட வசியத்து செய்யுங்க, அதுக்குரிய சொத்துக்களை நீங்க சேகரிச்சு வச்சிருந்தா அதை காட்டி கொடுங்க, அல்லது யாருக்கு நீங்க கொடுக்கணுமோ அவங்களை சந்திச்சு பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக சொல்லிக் கொள்கிறேன், இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வோம். கடன் இல்லாம, ஏமாற்றம் இல்லாம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உலகத்தில் வாழ்ந்துட்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்துட்டு போகக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.